அந்த நாளையில் மூன்றாம் படித்தா அறியாங்குட்டியோ வெளிநாடு இல்லாட்டி எல்லாரும் இதுக்கெல்லாம் இருக்கும். அங்கே மெயின் லாங்குவேஜ் இங்கிலீஷும் ஹிந்தியும் தான். ஒவ்வொரு வருஷமும் சித்திரப்பிரபண்டு தான் தேர். அதில் ஒரு கொடியனுக்கு இந்திய நாமை செல்லடிச்சு குண்டு குண்டு அதில் இருக்கிறது என்ன தூவியா இதே மாதிரி இருக்கேன், இதே தூணு இதில் கிடக்கிற மாதிரி 10 வருஷத்துக்கு பிறகு இது அங்கே இதெல்லாம் பெரிய சின்னதாக இருக்கேன். இப்போ இங்கே என்ன கிடைக்குது? ஒரு வடி உள்ள ஒன்று வடிப்பாங்க. 4 நாள் அறிந்தா அவன் கை 8 காப்பு வையிருக்காங்க. இங்கே பான் போகுது. முந்தி பான் பண்ணுறதுக்கு நாங்கள் வரிசையில் இல்லைன்ட்டு நாங்கள் இப்போ வீடு வீடாக வருது பான். நாங்கள் இதில் துவங்கத்தில் 3 வரை தான் கூட கிடையாது. அடிச்சு கூடைக்க விட்டா ஒரு நன்னும் குறையாதில்ல. அதே மாதிரி ஒரு ஆள் எழுப்பினா மற்ற ஆள் எடுத்து விழுத்தோம். இப்போ யாழ்ப்பாணமே நல்லா தானே இருக்குது. என்ன 75 லட்சமா? என்ன இது காணிவன்றது கிட்னி தான் விற்கணும் போல கிடக்கு. இந்தியன் ராணுவம் போச்சதில்லை, அதுலேருந்து 2 வருஷம் வரையில் இதுக்கு எத்தனை கண்ணீர்கள், காதல்கள், கோபங்கள், வெறுப்புகள். அதான் அவர்கிட்ட மகன் வயதாகும் வரையும் பார்த்து கொண்டதில்லை இருக்கிறேன். அடுத்த எம்பி பதவி இப்போ இந்த விலை அரிசி 160 மேலே போட்டு மேலே தான் இருந்தது. எவ்வளவு எவ்வளோ? 2000 ரூபா விற்கிறாங்க. என்ன அரிசியோ 10 லட்சம் மட்டும் சொன்னா, இன்னொரு தடவை வந்து நான் 11 தாரேன்னு அப்படி இப்படி 11 இல்லை 10 20 கேட்பேன். அப்படியே நடக்குது வேறு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொலியில் ஈழத்தில் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற மானிப்பா என்ற கிராமத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். நேற்றைய நாளில் மானிப்பா என்ற கிராமத்தை பார்த்து விட்டனே என்று அந்த காணொலியை சரியாக பார்க்காதவர்கள் சொல்லலாம். சரியாக பார்த்தவர்கள் இன்றைய நாள் காணொலிக்காக எதிர்பார்த்திருக்கலாம். என்னோட நேற்றைய நாளில் சொன்னான் அது முதலாவது பகுதி, ஒரு பகுதியை மட்டும் தரப்போகிறேன். 2வது பகுதியை இன்றைய நாளில் தருவேன். அந்த அடிப்படையில் இன்றைய நாளில் 2வது பகுதியை உங்களுக்கு காட்ட போகிறேன். அப்படியே வாங்கோ. 2வது பகுதியில் எவ்வளவு பிரதேசங்கள் அடக்கி காட்ட போகிறேன்றதை சொல்கிறேன். நேற்றைய நாளில் இந்த பகுதியை காட்டினான். இந்த பகுதி இன்றைய நாளில் இப்படியே வந்தோம்னா இதுக்கு இங்கால இருக்கிற பகுதியும் இந்த யாழ்ப்பாணம் மானிப்பாய் பிரதான வீதி இருக்குல்ல, இந்த வீதிக்கு இந்த பக்கமாக இருக்கிற இந்த பகுதியை தான் காட்ட போகிறேன். எனவே முடிந்த அளவு எல்லா இடங்களையும் அடக்கிக்கொள்ள பார்க்குறேன். ஏதாவது ஒரு இடத்தை தவற விட்டுருந்தா எனக்கு சொல்லுங்க. சில வேளைகளில் மானிப்பாயை தாண்டி பக்கத்து ஊருக்கு கூட போயிருக்கலாம். என்னென்னா நாங்கள் உடனுடனே பார்த்து போகிறதால சில எல்லை பகுதிகளை சரி அடையாளப்படுத்த முடியாமல் இருக்கும். அதை அடிக்கடி சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் அந்த நாளில் என்ன பார்க்குறோமோ ரசிக்கிறோமோ அதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம். இப்போ நாங்கள் மானிப்பாயினுடைய 2வது பகுதியை பார்க்க போகிறோம். 2வது பகுதி முடியுதா இல்லைன்னு சொன்னால் 3வதுக்கும் போக வேண்டிய வருதான்னு தெரியலை. நான் முடிஞ்ச அளவு 2வது பகுதிக்குள்ளே எல்லாத்தையும் அடக்க பார்க்குறேன். வாங்க போவோம். இதால் இடப்பக்கம் போக போகிறோம். இடப்பக்கம் இதில் பாருங்க கடை தொகுதிகள் இருக்குது. இந்த கடை தொகுதிகளுக்கு பக்கத்தில் ஒரு குறுக்கு வீதி போகுதில்ல, இந்த குறுக்கு வீதிக்குள்ளே நிறைய பேர் போய் வந்திருப்பீங்க. ஏன்னா ஏதாவது லைசன்ஸை விட்டுட்டு வந்தால், ஏதாவது குற்றம் செய்தா அப்படி இப்படின்னு. நாங்கள் மானிப்பாய் பக்கம் காவல்துறையிட்ட இன்னும் மாட்டுப்படையில் இன்றைய நாளில் மாட்டுப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது. மருதடி விநாயகர் கோயில் கோபுரத்தை பார்த்தீங்களா, நல்ல ஒரு பெரிய கோபுரம். அதில் மேலே எழுதியிருக்கு பாருங்க, கைபேசி புகைப்பட கருவி உள்ளே தவிர்க்கவும். அதனால் உள்ளுக்கு போய் நாங்கள் காணொலி பதிவு செய்ய முடியாது. கோயிலினுடைய முன் கோபுர அமைப்பு, கோயிலினுடைய முன் அமைப்பெல்லாம் உண்மையிலே அவ்வளவு சிறப்பாக இருக்குது பார்க்கும்போது. இதில் இருக்கிறத பாருங்க, என்ன சொல்கிற ஒரு தமிழ் பாரம்பரிய உடைகளை மையப்படுத்தி அந்த கோயிலுக்கு முன்னுக்கு இப்படி ஒரு அமைப்பு வச்சுருக்குது. உண்மையிலே சிறப்பாக இருக்குது. இதை வைத்தவர்கள் வாழ்த்தப்பட வேண்டியவர்கள். என்ன இதை பார்த்த உடனே பாருங்கள், சிலையே வேட்டி கட்டி வந்து நிற்குது. நாங்கள் இப்படி வந்து நிற்கிறோம்னு யோசித்து சில பேர் வேட்டி கட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து கோயிலினுடைய வடக்கு கிழக்கு பகுதி. என்ன
கிழக்கு பகுதி. இந்த பக்கத்தை பாருங்க, நெருக்கமாக நிறைய மரங்கள் நட்டுருக்குது. ஐயாவோட கதைப்பா. ஐயா வணக்கம், நீங்கள் இந்த இடமா? இது என்ன கோயில் இது? என்ன சிறப்பு இருக்குது மருதடி பிள்ளையார் கோயிலுக்கு? திருவிழா காலமே அதுதானே? ஒவ்வொரு வருஷமும் சித்திரை பிறப்பண்டு தான் தேர். சித்திரை வருஷம் அண்டு தேர். நிறைய பேர் வருவீனுமோ? எங்கெங்கே இருந்தெல்லாம் வருவீங்க? ஒவ்வொரு ஊர்களில் இருந்தெல்லாம் வருவீங்க தானே. இப்போ நல்லூர் சன்னதி எப்படியோ அதே மாதிரி தான் இந்த மருதடி பிள்ளையார் கோயிலும். இது கோயில் முந்தியிலிருந்து இப்படி தான் இருக்கா, இல்லை இப்போ தான் கோபுரங்கள் கட்டுப்பட்டதா? இது கட்டி எவ்வளோ காலம் வரும்? 12 வருஷம். நல்ல மரங்கள் இருக்குது, என்ன சோழியாக இருக்குது. இந்த பக்கம் பாருங்கோ, நிறைய தென்னை மரங்கள் நட்டுருக்குது அந்த பகுதியில். இதெல்லாம் கோயில் காணி தானே? சரி சரி. கோயில் காணி எவ்வளோ பெரிய காணியா இல்லை? அந்த மரங்கள் நிற்கிற பகுதிகள் எல்லாம் கோயில் காணி. எத்தனை தேர் இருக்கீங்க? 3 தேர் இருக்கா? இந்த தேர் முட்டிக்குள்ளே 2 தான் கிடக்கு. எது கோயிலில் முன்பகுதி? இதெல்லாம் முன்பகுதி. இப்போ இந்த முன்பக்கத்தால் பெரிய இந்த இதுக்கு இந்த வெள்ளோட்டம் இல்லாமல் விட்டதில்லை. என்ன இது என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் நல்லா இருக்குது தெரியுமா? இந்த கோயிலினுடைய கிழக்கு பகுதி தென்னந்தோப்பெல்லாம் சிறப்பாக இருக்குது. இது என்னன்ற ஒரு பார்ப்போம். மருதடி விநாயகர் ஆலயம் அறநெறி பாடசாலை. இது இந்த பக்கம் கோயிலின் கிழக்கு பக்கத்தில் இருக்குது. சிறுவர்கள் விளையாடுற இடமெல்லாம் இருக்குது. நல்ல சோலையாக இருக்குது. பிள்ளைகளுக்கு வேர்க்காது இந்த வெயிலுக்கு. 2 தேர் முட்டி இருக்குது. கோயில் இந்த பக்கம் தோட்டங்கள் தான், தோட்ட வழிகள் தான் சிறப்பாக இருக்குது. கோயில் இந்த முன்பகுதி. இதில் ஒரு பெரிய கோபுரம் ஒன்று வரப்போகுது. நாங்கள் அந்த பிரதான வீதியால் பயணம் செய்யும்போது கோபுரம் பார்ப்போமில்ல, அதுதான் கிழக்கு பக்கம். இது மேற்கு பக்கம். இந்த பக்கம் மேற்கு பக்கம் தான் முன்பக்கம் மாதிரி அமைப்பில் இருக்குது. அதில் ஒரு தேர் முட்டி இருக்குது. இதில் ஒரு வெள்ளை நீலம் படங்கால மூடி இருக்குல்ல, அது சப்பை ரதம். சப்பரம் என்று நிறைய பேர் சொல்லுவேணும், ஆனால் சப்பை ரதம் தான் சரி. ஏன்னா சப்பையான தட்டை அமைப்புடைய ரதம் தேர். அமெரிக்கன் இலங்கை மிஷன் திருச்சபை மானிப்பா என்று போட்டிருக்கு. இது கிறிஸ்தவ கோயில் தேவாலயம். மானிப்பாய் பிள்ளையார் கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கிறாங்க. இந்த பக்கம் மானிப்பாய் பிள்ளையார் கோயில், இதில் இருக்கிறது ஒரு கிறிஸ்தவ கோயில், ஒரு திருச்சபை. இதில் இருக்கிறது என்ன? இதில் இருக்கிறது கிரீன் மெமோரியல் ஹாஸ்பிட்டல், ஒரு பழமையான வைத்தியசாலை. காணிகள் நெருப்பு விலையாக இருக்கும். ஏன்னா இனி நகரப்பகுதி ஆரம்பிக்கிற இடம். இதால் இடப்பக்கம் போனால் மானிப்பாய் கைதடி வீதி போய் அப்படியே இடப்பக்கம் திரும்பி வந்தால் மானிப்பாய் சந்திக்கு வரலாம். இந்த பக்கம் கடை தொகுதிகள் அதிகமாக இருக்குது. சின்ன சின்ன கடைகள் நிறைய இருக்குது. பூந்தோட்டம் தோட்டம் பம் 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 தம் 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 தம். இந்த பகுதியை பாருங்க, 2 பக்கம் நிறைய கடை தொகுதிகள், பெரிய பெரிய கட்டிடங்கள் இருக்குது. இதில் இருக்கிறது சந்தையடி வைரவர் கோயில். தினேஷ் வெதுப்பகம் என்றும் ஒரே தரம். சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்போமே.
பெரிய பெரிய கட்டிடம். ஐயா இந்த இடமா உங்களோட சொந்த இடம்? பிறந்தது இங்கே தானே? இப்போ இந்த நகரப்பகுதி எப்படி முன்னம் இருந்த மாதிரியே இருக்கா இல்லை வளர்ச்சி அடைந்திருக்கா? முன்பு இருந்ததை விட கூடி இருக்கா இல்லை அதே கட்டிடங்கள் தான் வெவ்வேறு கடைகள் வந்திருக்கா? 100க்கு எத்தனை வீதம் வளர்ச்சி அடைந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? 75% வளர்ந்துருக்கா? கிராமப்புறம் தான். ஓ, இப்போ பார்த்தா நகரம் மாதிரி இருக்கு. சுன்னாக நகரம், அச்சுவேலி நகரம் மாதிரி இருக்கு பார்க்க. இது எந்த வீதின்னு சொல்கிறேன்? யாழ் வீதி மாணிப்பார். யாழ் வீதி மாணிப்பார். நீங்கள் என்ன கடை வச்சுருக்கீங்க? இது எவ்வளோ காலம் இருக்குது? 30 வருஷம் வச்சுருக்கீங்க. அப்போ உங்களுக்கு அதோட வளர்ச்சியே தெரிஞ்சிருக்கும் இல்லை மாணிப்பார்? அதான் வளர்ச்சியை சொல்கிறோம். நாங்கள் இதில் துவங்கையில் 3 கடை தான் கிடையாது. இந்த முழுமையாக பகுதியா இல்லை இதில் மட்டுமா? இந்த சந்தியிலேருந்து இந்த சந்தி 3 தான் இருந்தது. இப்போ 10-15 கிடையாது. இது எவ்வளவு காலத்துக்குள்ளே இப்படி வளர்ச்சி அடைந்தது? திடீரென்று வளர்ச்சி அடைந்ததா இல்லை படிப்படியாக தான் பண்ணுறோம். ரேடியாக இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 3 கடை. இப்போ இந்த கொரோனாவுக்கு பிறகு இன்னும் கூட போல இடங்கன்னு இல்லை நிறைய குடியிருப்புகள் இருக்கா இந்த மானிப்பாயில்? க்ரௌட் ஏரியா. இப்போ மாணிப்பாய் க்ரௌட் தான் இல்லை, ஒரு க்ரௌட் தான் இருக்குது. ஏன் மாணிப்பாய் க்ரௌட் எல்லாம் வெளிநாடும் அப்போ இந்த ஊரில் இப்போ வாழ்கிறவர்கள் இனம் எல்லாம் தமிழ் இனம் தான்? இல்லை நான் சொல்கிறேன் வெவ்வேறு ஊர்களில் இருந்து வந்து இடத்து க்ரௌட் தான் கூட இருக்குது. ஆரம்ப காலத்தில் நீங்கள் எங்கே இருந்து புடவைகள் எடுத்து விற்றீங்க? நாங்கள் சின்ன நாங்கள் பெரிய அளவில் இல்லை, யாழ்ப்பாணம் தான். அந்த காலத்தில் கிராமப்புறம்னு சொல்கிற ஓரளவு க்ரௌட் இருந்தேன், நல்ல க்ரௌட் இருந்தேன். படித்த க்ரௌட் எல்லாம் இருந்தால் இப்போலாம் கூடுதலாக படித்த க்ரௌட் எல்லாம் இருந்தேன். எல்லாம் வெளிநாடும் இப்படி போகிறதால சொந்த ஆக்கள் இல்லாமல் வீடுகளை விற்கிறவையும் அப்படி முடிச்சுன்னா ஒரு கதைக்கு அவையிலும் இங்கே இருக்கிறாண்டா? இப்போ அப்படியாண்டு இல்லை, அதை விட கூடின க்ரௌட் இருக்குது. மணிப்பாயில் க்ரௌட் இருக்குது. க்ரௌட் இருக்கு இல்லை? இப்போ அவையிலும் இருக்கிறாண்டா யோசிச்சு பாருங்க. காலங்கள் போயிட்டு இருந்தானே. இப்போ பழைய ஆக்கள்கிட்ட இருக்கா இருந்தான். வெளிநாடு இல்லாட்டி எல்லாரும் இதுக்கெல்லாம் இருக்கணும். எல்லா இடம் அது இன்னும் நெருக்கடியாக இருந்திருக்குமே என்ன வீடுகள் எல்லாம் சரியாக நெருக்கடியாக இருந்தது. இப்போ இப்போவே வேணும் பான போக்குவரத்துனா அப்படி இருக்குது. இன்னும் க்ரௌட்டை அந்தந்த க்ரௌட்டும் இருந்திருந்தால் இன்னும் கூட தான். அதான் காணின்ற பெருமதி வந்து 4 பேர் கேட்டோன்னா பெருமதி ஆட்டோமேட்டிக்காக போகுது. அதான் வழியாக ஒரு காணி விலையை தீர்மானிக்கிறது ஆக்கள்லாம் சேர்ந்து தீர்மானிக்கிறோம். நீங்கள் 4 பேர் வந்து கேட்டோன்னா அவை டிமாண்ட் பண்ணி கொண்டு விற்கிறோம். அதான் ஒரு 10 லட்சம் சொன்னேன். இன்னொரு தடவை வந்து நான் 11 தரேன்னு அப்படி இப்படி 11 இல்லை 10-20 கேட்பேன். அப்படி நடக்குது வேறு சாதாரணமாக நடக்கிறதா அப்படி தான். முந்தி எல்லா தேவைகளும் இங்கே நிறைவேற்றக்கூடிய மாதிரி இருந்ததா? வங்கி தேவைகள் இருந்ததா? நான் இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. இப்போ இன்னும் இல்லை. என்ன வங்கி இல்லை இங்கே? இருந்தது வந்து பிஓசி மட்டும்தான் இருந்ததா? இப்போ கொமர்ஷியல் இருக்குது. கொமர்ஷியல் அங்கே இருக்குது, அதில் HNB இருக்குது, அப்படி எல்லாம் இருக்குங்க. நாங்கள் பொருளாக காட்டம்லாம் இருக்கிறதுல விற்று கொண்டு இருக்கிறோம். என்ன சொல்லுங்க, கடையில் கூட்டினோடனே செய்கிறது கஷ்டம். நீ இப்போ முதல் கூட முந்தைய ஒரு சேலை என்ன விலை? இப்போ கொஞ்ச முதலோட நிறைய ஜாமான் பண்ணி ஜாவரி செய்யலாம். ஜாமான் கொஞ்சம் முதல் கூட. முந்தைய ஒரு சேலை என்ன விலைக்கு விற்றீங்க? 30 வருஷத்துக்கு முன்னே குறைஞ்ச விலை சாரிகள் எல்லாம் இருந்தது 300-400 ரூபாய்க்கெல்லாம். இப்போ அதே சாரி 900 ரூபா 1000 ரூபா 3 மடங்கு ஆயிடுது. 5 மடங்கு வந்து போயிட்டு அப்படி இருந்தாலும் தேவைக்கு வேண்டத்தான் செய்யுது. வேண்டியதான் எல்லாம் நடக்குது. அதுதான் அதுதான். சரி ஐயா, நன்றி. இடத்துல நின்று பாருங்க, இவ்வளவு வாகன போக்குவரத்துகள் வந்து. சரி, நாங்கள் இப்படி எந்த பக்கம் போவோம்? இதில் பாருங்க, மானிப்பாய் சோதி வேம்படி வித்தியாலயம். இதில் ஒரு மேலதிக டியூஷன் வகுப்பு இருக்குது. இந்த பக்கம் பாருங்க, பழக்கடை, அதிகமான கட்டிட தொகுதிகள் இருக்குது.
ஒவ்வொரு கட்டடத்திலே ஏதோ ஒரு வங்கி இருக்குது. என்ன நாங்கள் வந்து இப்போ வரைக்கும் பிஓசி பார்த்துட்டோம், என்எஸ்பி பார்த்துட்டோம், அப்படி இப்படின்னு பார்த்துக்கொண்டு வரோம். மானிப்பாய் பட்டின உப அலுவலகம். பட்டினம் என்ற சொல்ல கேட்கவே ஆசையாக இருக்குது. எலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை. இப்படி இந்த பக்கம் பாருங்க, புது கட்டிடம், பெரிய கட்டிடம். அப்பா இந்த கடை தொகுதிக்கு முன்னுக்கு இதில் இருக்குது பாருங்க, மருதமடு அன்னை வருக. மடுமாதா ஒவ்வொரு கோயில்களுக்கும் போய் கொண்டிருக்கிறார் எல்லாம். அந்த கோயிலை சுற்றி நல்ல சோழியாக இருக்கு. கோயிலை சுற்றி மரங்கள்லாம் கூட நிறைய மரங்கள் நல்ல சோழியாக இருக்கு பாருங்க. இது மானிப்பாயில் இருக்கிற இன்னொரு சந்தி. இது வந்து சுற்றுவட்ட பாதையோடு இருக்குது. இந்த பகுதியிலெல்லாம் நிறைய கடை தொகுதிகள் இருக்குது பாருங்க. இந்த பக்கம் பாருங்க நிறைய கடைகள். என்ன கட்டடம் இது? இதில் இருக்கிறது மானிப்பாய் மகளிர் கல்லூரி. இதுலேயும் ஒரு கிறிஸ்தவ கோயில் உண்டு. மானிப்பாயில் சைவ கோயில்களும் அதிகமாக இருக்குது, கிறிஸ்தவ கோயில்களும் அதிகமாக இருக்குது, பள்ளிக்கூடங்கள் அதிகமாக இருக்குது, வங்கிகள் அதிகமாக இருக்குது. ஒரு நகரப்பகுதி மாதிரியான தோற்றத்தை எங்களால் உணர முடியுது. இதில் இருக்கிறது மானிப்பாய் சென்ட் ஆன்ஸ் ரோமன் கத்தோலிக்க தமிழ் கிழவன் பாடசாலை. இப்படியே போனோம்னா நாங்கள் யாழ்ப்பாணம் நகரப்பகுதிக்கு போகலாம். இந்த இடப்பக்கம் பாருங்க ஒரு பூங்கா ஒன்று இருக்குது, சிறுவர் பூங்கா மானிப்பாய். சின்ன பூங்கா ஒன்று கட்டி இருக்குது சிறுவர்களுக்காக. இல்லை இன்னொரு நினைவு தூபி ஒன்று இருக்குது. இதில் ஒரு பிள்ளையார் கோயில். இப்படி எங்கால போனால் ஆனைக்கோட்டை. அங்கே போக தேவையில்லை, நாங்கள் இங்கே நின்று பார்ப்போம் ஐயாவை. ஐயா இது எந்த இடம்? இது எந்த இடம்? மானிப்பாய் எது கங்கால? பூங்கா கங்காலையா? நாங்கள் இப்போ ஆனைக்கோட்டை பக்கம் வந்துட்டோம். ஆனைக்கோட்டைக்கு ஏன் வந்து நாங்கள் வரும்போது தாண்டி வந்துட்டோம் மானிப்பாய். இதுக்கு இங்கால தான் மானிப்பாய். நீங்கள் எந்த இடம்? அதில் இருக்கிறது என்ன தூவியா? இது வந்து இயக்கமாக வச்சிருந்தது பூங்காவா? இயக்கம் வைக்கின்றது. அது வீட்டுக்கு போய் இதைத்தான் நாங்கள் வச்சுப்போம். தெரியுனா இப்போ பேச்சேன்னு இப்போ இது மானிப்பாய் பிரதேசத்தை இது வந்து பெரிய பூங்காவாக இருந்ததா? நீங்கள் முதல் வந்தீங்களா இங்காலி பக்கம்? நான் 2005ஆம் ஆண்டு இங்கே போய் நான் இருக்கிற சொந்தம் பண்ணுறது. எவ்வளோ காலம் இது செய்கிறீங்க? இது 2 வருஷம். சரி. அதுக்கு முன்னாடி பல கடை வச்சுருந்தேன். அது இப்போ அவங்க கொண்டு வந்து போடுறாங்க. இப்போ விற்காட்டி அடிக்கி கொட்டி அவன் 5 ஏக்கர் காசு கொடுத்தாகும். அதுவும் பார்க்க உயர்த்தாவிட்டு இதை ஒன்றா ஆயிட்டு வந்தாங்க. பல மழையினாலும் சரி என்ன காது அவங்க இப்போ ஒரு வடி ஃபுல்லாக கொண்டு வந்து வடிப்பாங்க. 4 நாள் அடின்னா அவன் கை எட்ட காசு வாங்கிடுவாங்க. 5,000 காணு வந்துருக்காங்க. அதில் ஒரு தூவி ஒன்று இருக்குது. அடுத்து இந்த பகுதியை பாருங்க, சிறுவர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றப்பட்டிருக்குது இந்த பகுதி. எனக்கு ஏற்கனவே ஒரு அண்ணா சொன்னவர், இது வந்து முன்பு விடுதலை புலிகளினுடைய காலப்பகுதியில் அவர்கள் இந்த பகுதியை செயற்படுத்தி வந்ததா. அதுக்கு பிறகு இப்போ
பிரதேச சபைக்குள்ளே வந்திருக்கு. ஐயா வணக்கம். எப்படி சுகம்? கதைக்கலாமா? சும்மா கதைப்போம். ஐயா உங்கள் 2 பேருக்கு நடுவே இருக்கட்டா? பிரச்சனை இல்லையா? ஒட்டு உபத்திரவம் இல்லையா? என்ன உபத்திரம் பெற போகுது? என்ன உங்களோட இடம் எது? இதுதான் கிட்டத்தான் இடம் இல்லை. எது மானிப்பாய் இல்லை? மானிப்பாயில் அந்த 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 தூணம். அப்போ அதில் மானிப்பாய்னு போட்டுட பூங்கா. மானிப்பாய் பெரிய சரி சரி. அப்போ எப்படி போகுது வாழ்க்கை? வலி கஷ்டமாக. நீங்கள் மானிப்பாயா எந்த இடம்? மானிப்பாய் தான். எப்படி போகுது பொழுது? இப்படி இருந்து 2 ரூபாய் கூப்பிட்றோம். இல்லை வழி இருக்குது. இங்கே பான் போகுது. முந்தி பான் வேண்டதுக்கு நாங்கள் வரிசையில் இல்லைன்ட்டு நாங்கள் இப்போ வீடு வீடாக வருது பான். என்ன வீடு வீடாக வருகிறது. வீடு வீடாக உழைக்க வருது. அதான் ஆட்டம் உழைப்பில்லை போகணும். எங்கே படிச்சு நீங்கள்? எந்த பள்ளிக்கூடம்? இந்த ஜெண்டா அதுலையா படிச்ச நீங்கள்? படிப்பெல்லாம் எப்படி போனது? படிப்பெல்லாம் போச்சு. அந்த நாளையில் 3ஆம் படித்தா அறியாங்க ஊற்றியோ. என்ன சொல்கிறீங்க? நான் இப்போ உயர்தரம் வரைக்கும் படித்தேன், எனக்கு கிடைக்கல உத்தியோகம். அந்த நாளையில் இப்போ 5ஆம் படித்தா ஊற்றி வந்தானே. அப்போ அந்த காலத்தில் உயர்தரம் படித்தாக்கள் இது உயர்தரம் படித்தா அவன் பெரிய வட்டதாரி. இப்போ உயர்தரம் எடுத்தாலும் மதிக்கிறாங்க இல்லை? பட்டதாரி பட்டம் எடுத்தாக்களே வீட்டு தான் இருக்குது, வேலை இல்லாமல். இங்கே அப்படி ஒன்றும் நடந்தது இல்லையா மானிப்பாயில்? சின்ன சின்ன விஷயங்கள் இதில் அந்த 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 விளக்கு இருக்கு. அதில் ஒரு பொடியனுக்கு இந்திய நாமி செல் அடித்து குண்டு குண்டு அது ஒன்று சுட்டதா? செல் வந்து விழுந்தப்போ அந்த வேம்பில் குட்டிச்சு. எது சொல்கிறீங்க? இதால் போகும்போது இந்த 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 அந்த அந்த அண்ணா வந்தார். அவனுக்கு அவன் கடை வச்சிருந்தான். அதில் இருந்தவன் இந்த தகடு வந்து அடிச்சு அது அப்படியே. ஐயோ, ஆரம்ப காலத்தில் இங்கே மக்கள் என்ன வேலைகள் செய்து வாழ்ந்த வேலை? கடற்தொழில் செய்தோம். கடலே இல்லையே. சரி, கடற்தொழில் செய்தவங்க. சுருட்டு தொழில் கோயில சுருட்டு தொழில். சரி, நாங்கள் சுருட்டு தொழில். சரி, சுருட்டு தொழில் செய்தோம். இங்கே காணி விலைகள் என்ன போகுது? காணி வேண்டியல ஒரு விலை காணி என்ன விலை போகுது? 75 80. 80,000 75,000. லட்சம் என்ன 75 லட்சமோ? என்ன இது காணி வேண்டது? கிட்னி தான் விற்கணும் போல கிடக்கு. கிட்னியை விற்றாலும் அதுவாமல்லோ 5 லட்சம் 6 லட்சம் விற்ற காணி இப்போ 50 60 பேருக்கு. அது அப்படி என்ன திடீர்னு காணி விலை கூடுது ஐயா? இப்போ ஐயா நாங்கள் இப்போ கடைக்கு போகிறோம். கடைக்கு போனால் இந்த சட்டை இந்த விலை 2000 2500 ஒரு 100 ரூபா கூட்டி வைப்பான், இல்லை 100 ரூபா குறைச்சி வைப்பான். அது என்னண்டா 5 லட்சம் ரூபா காணி 50 லட்சமாக வருது. என்னண்டு அது ஏன்? அது ஏன் கூடுது? அது என்ன செய்யலாம்? ஏன் இப்படி தானே ஏழைகள் என்னென்னு காணி பண்ணுறது? ஏழைகள் துலாஞ்சா. அப்போ என்ன செய்யலாம்? இதுக்கு ஒரு தீர்வு ஒன்று சொல்லுங்க. என்ன என்ன செய்தால் இதுக்கு தீர்வு கிடைக்கும்? ஒரு காணி இந்த விலை தான் விற்கணுமென்று கட்டுப்பாடு போடணும் இல்லை? என்ன சொல்கிறீங்க? இப்போ பவுன் கட்டுப்பாடு இல்லை. பவுன் வந்து இத்தனை, ஒரு பவுன் இவ்வளவு விலை. அதே மாதிரி ஒரு பைக் இந்த விலை 90 ரூபா அரிசி விற்க சொல்கிறான். இப்போ இந்த விலை அரிசி 160 மேலே போட்டுது. 160 மேலே தான். எவ்வளவு எவ்வளோ? 2000 ரூபா விற்கிறான். என்ன அரிசியோ? 200 ரூபா ஒரு கிலோ அரிசி 200 ரூபா. நீங்கள் 10 கிலோ அரிசி கதையை சொல்கிறீங்க. நான் அதானே சொன்னேன். நான் 160 ரூபாய்க்கெல்லாம் அரிசி இருக்குது தானே? அரிசி இருக்கு. சீனி 60 ரூபா விற்றா சீனி, 90 ரூபா விற்றா சீனி. இப்போ 320 ரூபா. ஐயா இங்கே உழைச்ச காணி வேணலாமா இப்போ? சரி ஐயா யாரோடைய கதைக்கிறதுக்கு போகிறார். நாங்கள் இப்படி எந்த பக்கமாக போவோம்? நாங்கள் இப்படியே போய் இந்த சந்தியால் இடப்பக்கம் திரும்ப போகிறோம். இதால் இப்போ இடப்பக்கம் திரும்புவோம். இந்த பகுதியெல்லாம் கடைகள் தான், கடைகள் தான் பாருவோம். இதால் இப்போ இடப்பக்கம் திரும்பணும். அந்த சந்தியை ஆலடி சந்தி என்று சொல்கிறாரு. புதிய புதிய கட்டிடங்கள்.
இந்த இடத்துல இருக்கிறது மானிப்பாய் இந்து கல்லூரி. நேர பாதை போகுது, 2 பக்கமுமே தொடர்ச்சியாக மரங்கள் நட்டுருக்கு. இப்படியே மேலே வேறுங்கோ அரச மரம், அரச மரம், அரச மரம், அரச மரம், ஒட்டியே அரச மரம். முன்னுக்கு ஒரு தலைமயிர் வெட்டுற கடை இருக்குது. அது எவ்வளவு நல்லன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது தம்பியை போய் மயிரை வெட்டிக்கொண்டு வாங்கன்னு சொன்னால் வீட்டை போக தேவையில்லை, அதுலேயே வெட்டி போட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகலாம். ஏன்னா முந்தி அப்படி தான் செய்கிறது. சில நேரங்கள்லாம் பிள்ளைகளை கூட்டி கொண்டு போய் ஒரு தலைமயிர் வெட்டுற கடையில் கொண்டு விட்டுட்டு எல்லாரையும் வெட்டி போட்டு திரும்ப வீட்டை கூட்டி கொண்டு போகிறேன். ஏன்னா சில பேர் என்ன செய்கிறேன்டா, தலைமயிர் வெட்ட விட்டால் சரி அப்படியே வந்து வீட்டை நிற்ப பண்ணி யோசிக்கிறது. இப்படியான வாய்ப்புகளை தவிர்ப்பார்கள் ஆசிரியர்கள். என்ன செய்வார்கள்டா, தாங்களே கூட்டி கொண்டு போய் வெட்டி பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து வச்சுருப்பார். அந்த நேரம் கொஞ்சம் பொறுப்பாக தான் இருக்க மாட்டேன். இந்த பகுதியில் வீடுகளை பாருங்க. ஓ, சிறப்பு சிறப்பு. ஆமாம், வேறு வேலை பக்கம் திரும்புவோம். பாருங்க இந்த பழைய கால வீடுகளை பாருங்க. ஐயா, இது எவ்வளம்? இது மானிப்பாய் எவ்வளம்? எங்கட கிண்டு காலேஜ். நீங்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சீங்க? நான் இங்கே. அப்போ நான் வேறு மண்டதீவா. மண்டதீவா. இங்கே வந்து எவ்வளோ காலம்? இப்போ வந்து இப்போ 20 வருஷம். 20 வருஷம். மண்டதீவோட ஒப்பிடும்போது மானிப்பாய் எப்படி? மண்டதீவு கொடுத்து வச்ச இடம். மண்டதீவிலேருந்து திருமணம் செய்து வந்ததா இல்லை அங்கேருந்து இடம்பெயர்ந்து வந்ததா? இடம்பெயர்ந்து. மானிப்பாய் சிறப்பாக இருக்கா இல்லை பரவாயில்லையா இல்லை நடுத்தரமாக இருக்கா? மானிப்பாய் என்ன இப்போ யாழ்ப்பாணமே நல்லா தானே இருக்குது. எல்லாம் நல்ல வசதியாக வந்துடுது என்ன? சரி ஐயா, நன்றி ஐயா. பழமையான வீடுகள் எப்படி இருக்கணும் வீடுகள் எல்லாம். புதிய புதிய வீடுகளும் இருக்குது. ஆனால் அந்த பழமையான வீடுகளை பார்க்க ஆசையாக இருக்குது. இதில் ஒரு வெதுப்பக உற்பத்திகள், லைமன் லேன். லைமன் லேனுக்குள்ளே போகிறோம். ஓமா ஓலம். இப்படி எங்கே போகிறது? அங்கால பாதையில் வீட்டுக்கு போகுது. அதனால நாங்கள் திருப்பி கொண்டு போவோம். இதில் இருக்கிறது வேலை கைப்பிள்ளையார் கோயில். இந்த பக்கம் பாருங்க, ஒரு சின்ன கோயில். அதில் ஒரு பாம்பு குற்றம் இருக்குது. பயமாக இருக்குதா? பயமாக இருக்கு. அதே மாதிரி காடு. இப்போ இதுக்கு மதிப்பே இல்லை. இதுக்கு எத்தனை கண்ணீர்கள், காதல்கள், கோபங்கள், வெறுப்புகள் எல்லாம் வரிகளாக வந்திருக்கு. வெளிநாடுகளில் இருந்து ஒரு கடிதத்தை போட்டுட்டு இன்னும் அம்மாவுக்கு போய் சேரையில் போல இருக்குது, அம்மாவுக்கு போய் சேர்ந்துருக்குமா, அம்மா பார்த்துருப்பாவான்னு சொல்லி எதிர்பார்ப்போட பதிலுக்காக காத்திருக்கிற அந்த நாட்களை நினைச்சு பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. இதில் இருக்கிறது யாழ்ப்பாணம் மானிப்பாய் விவேகானந்த வித்தியாசாலை. இதால் போகலாமோ தெரியல. போவோம். சோலை வனம். எல்லாம் நல்ல பழமையான வீடுகள் எல்லாம் என்ன செய்கிறது, இங்கே வாழ்ந்தவர்கள் அந்த காலத்திலேயே நல்ல பெரிய பெரிய வீடுகள் கட்டி வாழ்ந்தவர்கள் அச்சு சூழ்நிலையால் இங்கே இருந்து இடம்பெயர்ந்து போனதுக்கு பிறகு அது எவ்வளவு வலி, எவ்வளவு கவலையாக இருக்குமென்று யோசிச்சு பாருங்க. திரும்ப வர முடியும் தானே, பவனீசம் வரலாம் தானே என்று சொன்னால் அங்கே வாழ பழகி விட்டார்கள். அங்கே அவர்களுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலம்
அமைந்து விட்டது. அங்கே போனதுக்கு பிறகு பிள்ளைகள் பிறந்திருந்தாலாம் யோசிச்சு பாருங்கள். இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அங்கே போனதுக்கு பிறகு பிள்ளைகள் பிறந்தால் அந்த பிள்ளைகள் இப்போ ஒரு 17-18 வயதில் படித்து கொண்டு இருக்கும்போது அங்கே இருந்து இங்கே கூட்டி கொண்டு வர்றது அது நல்லது இல்லை. ஏனென்றால் பிள்ளைகளினுடைய படிப்பு தான் பாலாக போகும். ஏனென்றால் அங்கே இருக்கிற கல்வி முறை வேறு, இங்கே இருக்கிற கல்வி முறை வேறு. இந்த பகுதியில் பாருங்க தோட்டங்கள் அதிகமாக இருக்குது. நிறைய காணிகள் வெறும் காணிகளாக இருக்குது. அந்த காணிகள் எல்லாம் விற்பனைக்கே போகாத காணிகளாக தான் இருக்கும். காணிகளை உடனடியாக விற்க மாட்டார்கள். ஏன்னா அம்மா வாழ்ந்த வீடு இருந்த காணி, அப்பா வாழ்ந்த வீடு இருந்த காணி, எங்கள்ட பூர்வீக காணி என்ற எண்ணத்தோடு விற்பனையே செய்யாமல் தான் வச்சுருக்காங்க. சில நேரங்களில் தான் விற்பனை செய்வார்கள். அப்படி விற்பனை செய்கிற நேரம் நெருப்பு விலை, காணின்ற விலையை சொல்ல நாங்களே உருகி தண்ணியாக போடுவோம். அப்படி இருக்கும் நெருப்பு வைக்க. பார்த்தீங்களா இந்த இடத்துல? ஐயா எந்த இடம் இது? இப்போ செல்லமுத்து பிளே கிரவுண்ட். செல்லமுத்து பிளே கிரவுண்ட். அது என்ன குறுக்கா வீதி போகுது? இது இப்போ வீதி இல்லையா? எங்க இது பயன்படுத்துகிறதே இல்லையா? உங்கள் இடம் இதுதானே? எப்படி போ மானிப்பா எப்படி சிறப்புன்னா என்ன சொல்லுவீங்க? அந்த இந்து கல்லூரியா? எத்தனை பள்ளிக்கூடம் இருக்குது ஐயா இதுக்கு? சின்ன பள்ளிக்கூடம் சூரியம்படி, விக்னேஸ்வரா, ஏஞ்சல் இங்கிலீஷ் மீடியம். மானிப்பாய்க்குள்ளேயே 10-15 பள்ளிக்கூடம் இருக்கும் போது. ஸ்கூல்லாம் கோயில்கள் எத்தனை இருக்கும்? கோயில்களும் கூட இல்லை. கோயில் மருதடி ஃபேமஸ், மருதடி விநாயகர். ரெண்டாவது மானிப்பா அந்தோனியா கோயில். மானிப்பா அந்த போர்டர்லாம் இருக்குது. சுதுமேலி அம்மன் கோயில். அது சுதுமேலி அம்மன் கோயிலா? இப்போ அவ்வளோ பள்ளிக்கூடங்கள் இருந்திருக்குதுண்டாயா? நிறைய சனத்தொகை இருந்திருக்குன்னு தான் அர்த்தம். இந்த ஏரியா அடுத்த ஏரியா இருக்குல்ல, ஒரு ஏரியாவுக்கு டவுன் ஏரியான்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியாவை டவுனுன்றாங்க. சரி, மணிப்பா டவுன். இதை சுற்றி உள்ளது வில்லேஜ். வில்லேஜ் என்னைக்குள்ள சுதுமலை, நவாலி, ஆனக்கோட்டை, நவாலி பெருசல்ல, கட்டுடை, சண்டிலிப்பை, கங்குவேலி. அந்த பிள்ளைகளெல்லாம் படிக்கிறது. அவையிலெல்லாம் இங்கே தான் படிக்க வர்றதா? அப்போ அந்த உள்ளுக்கு இருக்குதுல்ல நிறைய சின்ன சின்ன பள்ளிக்கூடம். இப்போ இதில் போகும்போது ஒரு கோயிலுக்கு பக்கத்து சில கோயில் அது விக்னேஸ்வரா, அது நல்ல பள்ளிக்கூடம். நிறைய பள்ளிக்கூடம் இருந்திருக்கண்டா. அப்போ மானிப்பாயில் முன்பு இனியிலேண்டாலும் சனத்தொகை இருந்ததா? இப்போ குறைஞ்சிருக்கா கூடி இருக்கா? என்ன காரணம் குறைஞ்சது? நம்ம எல்லாம் போட்டு இந்த கணேச ரோட்டில் இதில் இருந்து எல்லாம் பெரிய ரிச் ஃபேமிலி. யாரும் அங்கே இங்கே போனாங்களும் தெரியாது. இப்படியே போனால் சங்கர பிள்ளைகள் ரிச் ஃபேமிலி ஏரியா. இல்லை, இந்த ரிச் ஃபேமிலின்னு சொல்கிறீங்க தானே? அப்போ ஒரு ஆர்வத்தோடு தான் கேட்குறோம். இப்போ ஒரு ரிச் ஃபேமிலின்னு சொல்லிக்க அந்த காலத்தில் ரிச் ஃபேமிலி எப்படி என்ன வழியில் இப்போ இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் வசதியாக இருந்தால்? படித்தவங்க படிப்பில் அவங்க நல்ல இது படிப்பு நல்ல ஸ்டாண்டர்டில் இருந்தாங்க. சரி சரி. அதெல்லாம் வேறு என்ன தொழில்கள் செய்தீங்க? இப்போ தொழில்னு சொன்னால் விவசாயம் அவ்வளோ பெருசாக இல்லை. இவிடத்துல இல்லை, இல்லை கொஞ்சம் தான் இருக்கு. இதுதான் நீங்கள் இது மற்றவியல் எல்லாம் கொழும்பில் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படி இப்படி இருக்க ஆக்கெல்லாம் அந்த பேசெல்லாம் இதில் எல்லாம் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் இருந்தது. நாங்கள் சின்னதாக இருக்கேன். இப்போ இங்கே எங்களுக்கு தெரியாது. இப்போ சில கிராமங்களுக்கு போகும்போது ஐயா சொல்கிறது, அந்த கிராமம் வந்து இந்த இடப்பெயர்வுக்கு பிறகு எல்லாரும் வெளிநாட்டுக்கு போன பிறகு தான் அந்த கிராமங்களில் பெரிய பெரிய வீடுகளும் வளர்ச்சியும் வந்தாங்க. அதே மாதிரி தான் இதுவுமா? இல்லை இல்லை இல்லை, இதே முந்தையே வளர்ச்சி உள்ள வீடுகள். நீங்கள் இந்த நேர வேறங்கள் விவரிக்கப்பட்டது டாக்டர் பொன்னம்மாண்டு அவங்க அந்த டைமிலேயே பெரிய பணக்காரர், சாதாரண ஆக்கள் இல்லை அவங்க. அதே மாதிரி செல்லமுத்து பிள்ளைங்க, செல்லமுத்து அதில் அதுக்கு பெரிய பெரிய பணக்காரர் இருக்காங்க. அதனால் இந்த நல்ல வளர்ச்சி தான் வந்துட்டேன். நீங்கள் பள்ளிக்கூட அதிபராக இருந்தீங்களா? இல்லை இல்லை, நான் இங்கே வேலை செய்யலை. நான் இங்கே வேலை படிச்சுட்டு நான் அரபு நாட்டுக்கு போய் அங்கே வேலை செய்துட்டு பென்ஷனில் வந்து. அங்கே எவ்வளோ காலம் வேலை செய்வீங்க? 35 வருஷம். அரபு நாட்டில் 35 வருஷம் இருந்தீங்க. இப்போ நீங்கள் இந்த கிராமத்தை விட்டு போகும்போது தான் ஒரு கிராமத்தின் அருமையும் விளங்கும். நீங்கள் வெளிநாட்டில் போயிருக்கேக்க அதை விளங்கினதா உங்களுக்கு? அது தெரியுது. ஆனால் எங்களுக்கு ஒரு இது வேணுமே இல்லை, ஃபியூச்சர் ஒன்று இருக்குல்ல, இதை டெவலப்மெண்ட் இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இங்கே முந்தின ஆட்கள் நல்ல தான் இருந்தது. ஏன்னா பிரச்சனை ஒன்று ரொம்ப குறைவு.
நீங்கள் வெளிநாட்டிலேயே வாழ்ந்துருக்கிறீங்க, அங்கே இருக்கிற வாழ்க்கை முறை எப்படி? நாடு தான், ஆனால் அங்கே மெயின் லாங்குவேஜ் இங்கிலீஷும் ஹிந்தியும் தான். அரபு நாடுகளில் அரபிக்காரன் தான் அரபி பேசுவாங்க, மற்ற யாரும் நாங்கள் நீங்கள் ஹிந்திக்காரன் தான் பேசுவாங்க. ஹிந்தி மலையாளம் தான் கூடுதலாக. மற்ற அங்கே இந்த இதுகள் இல்லை, பிரச்சனை இல்லை, அவன் வேண்ட வேலை. உழைப்புக்கு ஏற்ற நாடு தானே. உழைப்பு நம்ம வேலையை போட்டு முடிச்சுட்டு நாம் வந்து இப்போ இங்கே தெரிஞ்சாலும் யாரும் கேட்க போகிறது இல்லை. போலீஸில் பிரச்சனை இல்லை, எந்த செக்யூரிட்டியில் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ஒரு பிரச்சனை உலகாலம் இல்லை இருக்கும் பெரிய. ஆனால் இப்போ அரபு நாடு ஒப்பிடும்போது சாதாரண வெப்ப நாட்டில் வெப்பம் இங்கே இப்போ நடக்கிற மாதிரி தான் வெப்பம் இருக்கு. அந்த வெப்பத்தில் நீங்கள் 35 வருஷம் என்னோட தாக்கு பிடிச்ச நீங்கள்? அதனால் சீ போர்ட்டில் வேலை செய்தேன். வேலையண்டு போனால் முன்னேறணும்னு சொன்னால் கஷ்டத்தை பார்த்தா என்ன செய்கிறது? நாங்கள் மட்டும் தான் வேலை செய்கிறோம், அந்த நாட்டுக்காரன் வேலை செய்கிறான் சூட்டுக்குள்ள, பாகிஸ்தான்காரன் வேலை செய்கிறான், இந்தியக்காரன் வேலை செய்கிறான், அரபிக்காரன் வேலை செய்கிறான், ஏன் வெள்ளக்காரன் நிற்கிறானே அரபு நாடுகள் அவன் 2 வேலை செய்கிறானே, அவன் இந்த வெயில் தாங்கிறான். நிறைய நாங்கள் நிற்கலான்ற உடனே அதை மனம் சலிஞ்சு போகிறதுன்னு மற்ற அங்கே எல்லா வசதிகளும் செய்து விட்டுருக்காங்க. நாங்கள் போட்டில் வேலை சீ போர்ட்டில் வேலை செய்கிறேன். எங்கள் சீ போர்ட்டில் 25 கூலர் இருக்குது. கூலர் பக்கத்தில் சோல்ட்டு டேப்லெட்ஸ் இருக்கும். எங்கள் சூடு காலத்தில் கட்டாயம் அவங்க முதலே நோட்டீஸ் அடிச்சுடுவாங்க, எல்லாரும் தண்ணி குடிக்க ஒவ்வொரு சோல்ட்டு டேப்லெட்ஸ் எடுத்து குடிச்சிட்டு தண்ணிங்கோ அண்டு ஆம்புலன்ஸ் ரெடியாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கு. என்கிட்ட ஹிந்து கோயிலில் போனாலும் இங்கே ஏசி அங்கேயும் இருக்கா ஹிந்து கோயில் மஸ்கட்டில் 2 பெரிய கோயில் இருக்கு. சரி சரி. இப்போ இங்கேருந்து நீங்கள் வெளிநாட்டு போய் ஆக கூடின இடைவெளி எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் எனக்கு அந்த யுத்த கால பகுதிகளெல்லாம் வர முடியாமல் இந்தியன் ராணுவம் போச்சதில்லை, அதுலேருந்து 8 வருஷம் இங்கே வரையில்லை. 8 வருஷம் வேறு அது பிராமங்க. அந்த 8 வருஷத்தால் வந்து பார்க்க வித்தியாசம் தெரிஞ்சது? ஒரு வித்தியாசம் தெரியுது. அப்படியே அங்கே இதே மாதிரி இருக்கேன், இதே தூணு இதில் கிடக்கிற மாதிரி 10 வருஷத்துக்கு பிறகு இது அங்கே இதே மைதானம் இதே டெவலப்மெண்ட். ஒவ்வொருத்தரும் வந்து ஒன்று சைடில் வேணும், ஆனால் ஒன்றும் டெவலப்மெண்ட் இல்லை. இங்கே டெவலப்மெண்ட்டாக என்ன வில்லியன்ட்டு கேட்குறாங்க இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கே மெயின் ரோட்டு அரைவாய் ரோட்டு போட்டு கிடக்கு. இந்த ரோட்டு கிரவுண்டு விலை ஓட்டின கிரவுண்டு அப்படியே கிடக்கு. இந்த ரோட்டு டிபார்ட்மெண்ட் வந்து இதில் உணர்ந்து குப்பை கல் எல்லாத்தையும் போட்டு அள்ளுவான் பேருந்து பிடிக்க விட்டுட்டு அவன் போயிடுவான். யாரும் கேட்க மாட்டேன். பிரதேச சபை கேட்குறாரு. இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு அப்படியே தான் இருக்கும். இது என்ன இல்லை 10 வருஷத்துக்குள்ள நீங்கள் கிளம்புறாங்க. மக்கள் வளர்ச்சியாக இருக்கிறார்கள், அரசாங்கம் செய்ய இங்கே ஒரு தரம் செய்யறதுக்கு இந்த இங்கே சொல்லுவாங்களே நண்டு பிடிச்சி கூடைக்க விட்டா ஒரு நண்டும் குறையாதில்ல, அதே மாதிரி ஒரு ஆளுகளுக்கு தான் மற்ற ஆளுகளுக்கு விழுத்தோம். அதான் ஒரு ஆள் மேலே மற்ற நாட்டுகளை பிடிச்சி விழுத்துடு இங்கே ஒற்று டெவலப்மெண்ட் விட மாட்டாங்க. மக்களை சொல்லல, மக்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கிறார்கள். அந்த வீதியா இருக்கட்டும், சில பொது விஷயங்கள் வந்து அரசாங்கத்தால் செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் வந்து முன்னேற்றம் இல்லை. ஒன்றுமே தனியார் யாரும் செய்ய வலிக்கிட்டாலும் அதுக்கு தடைகளும் வரும். அதான் எல்லாம் தடைகள் வரும். அது அரசியல்வாதிகளே தடை போடுவேன், ஏன்னாடா தங்களும் மதிப்பில்லாம் போடுவேன்னு. அவன் அவற்ற மகன் வயதாகும் வரையும் பார்த்து கொண்டதில்லை இருக்கிறேன். அடுத்த எம்பி பதவி மகன் வந்து போடணும் இல்லை, மகன் தான் எம்பி ஆடு. இந்த கிரவுண்டெல்லாம் இந்த மாதிரி கிரவுண்ட் இந்த மாதிரி ஆக்கணும் யோசிச்சு பாருங்க. அதான் இதான் இது சுத்தவர வேலி அடைச்சிட்டு இதை ஒரே மைதானமாக மாற்றி ஒரு மைதானம் ஆகி ஒரு சைடில் ஃபுட்பால், ஒரு சைடு கிரிக்கெட், ஒரு ஆக்கள் வாக்கிங் ஏரியா. சரி ஐயா, நன்றி நன்றி, உங்களோட கவச்சதில் மகிழ்ச்சி. சரி ஐயா, இந்த ஐயாவோட கதைச்சிட்டு இப்போ அடுத்த கட்டமாக பயணம் செய்கிறோம். பகுதி 2க்குள்ளே மானிப்பாயினுடைய எஞ்சிய பகுதிகளை அடக்கிறதுக்கு முயற்சி செய்தேன், ஆனால் முடியலை. இப்போ நாங்கள் மானிப்பாய் யாழ்ப்பாணம் வீதிக்கு போய்கொண்டிருக்கிறோம். இங்கே வேறு ஏஞ்சல் சர்வதேச பாடசாலை மானிப்பாய். அந்த ஐயா இது ஏஞ்சல்னு சொன்னவர் இல்லைன்னு, இங்கே பள்ளிக்கூடங்கள் தானே அதிகம். சரி, பிரதான வீதிக்கு வந்து விட்டோம். மானிப்பாய் என்ற ஒரு பெரிய பிரதேசத்தை ஒரு காணொலியில் அடக்க முடியாது. 2 காணொலி தேவை என்று சொல்லி இன்றைக்கு 2வது காணொலி பதிவு செய்கிற நேரம் இருட்டி போட்டுது. நாங்கள் 3வது காணொலிக்கும் போக வேண்டிய தேவை வந்துட்டு. எதிர்காலத்தில் 3வது காணொலியில்
இதுவரை மானிப்பாயில் நாங்கள் பார்க்காத இடங்களை காட்டாத இடங்களை உங்களுக்கு காட்ட போகிறேன். எனவே இந்த மானிப்பாயை பொறுத்த வரைக்கும் அதில் கடைசியாக ஒரு ஐயாவோட கதைக்கும் போதும் அந்த ஐயா சொல்லியிருந்தார் இங்கே பள்ளிக்கூடம் உண்டு. அப்போ நான் கேட்டேன் இந்து கல்லூரி ஏதாவது ஒரு பள்ளிக்கூடம் பிரபலமாக இருக்குமெண்டா. அந்த ஐயா சொன்னார் இந்த ஊருக்குள்ளே நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்குது, என்னை பொறுத்த வரைக்கும் 10க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனவே இந்த கிராமத்தை உங்களுக்கு இந்த காணொலியில் தந்ததில் மகிழ்ச்சி. இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பட்டன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். மானிப்பாயில் நான் இதுவரைக்கும் போன இடங்களில் ஏதாவது இடங்கள் காட்டலை என்று சொன்னால் எனக்கு வாட்ஸ்அப்பில் எழுதி விடுவீர்களாக இருந்தால் எதிர்காலத்தில் மானிப்பாய்க்கு வந்து மற்ற பகுதிகளை பதிவு செய்யும் போது நீங்கள் சொல்கிற இடத்தையும் அதுக்குள்ளே அடக்கி கொள்வதற்கு முயற்சி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.